அன்பான வணக்கம். மற்றும் ஒரு நேர்கொண்ட பார்வை நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய தினம் ஜனநாயக மக்கள் காங்கிரசின் தலைவரும் முன்னாள் பிரதி அமைச்சருமான பிரபா கணேசன் அவர்களை எங்களுடைய கலையகத்தில் சந்திக்கின்றோம். வணக்கம் பிரபா கணேசன் அவர்களே. தற்போதைய அரசியல் சூழ்நிலையில் ஜனநாயக மக்கள் காங்கிரசின் அரசியல் செயற்பாடுகள் எவ்வாறு அமைந்திருக்கின்றன? ஜனநாயக மக்கள் காங்கிரஸை பொறுத்தவரையில் மிகவும் வேகமாக நாங்கள் எங்களது அரசியலை முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே கொழும்பு மாவட்டத்தை தவிர்ந்த ஏனைய எல்லா மாவட்டங்களிலும் கூட எங்களுடைய செயல்பாடுகள் பாரிய வேகமாக நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். எதிர்வரும் பொது தேர்தலை மனதில் கொண்டு எங்களது அரசியல் வேலைத்திட்டங்களை நாங்கள் இப்பொழுது முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கின்றோம். தயாசிரி ஜெயசேகர தலைமையிலான மனிதாபிமான மக்கள் கூட்டணியில் நீங்கள் அண்மையில் இணைந்து கொண்டீர்கள். அதன் செயற்பாடுகள் என்ன நோக்கத்திற்காக நீங்கள் இணைந்து கொண்டீர்கள்? இல்லை, மனிதநேய மக்கள் கூட்டணியில் நான் இணைந்து கொள்ளவில்லை, அவர் தான் என்னுடன் வந்து இணைந்து கொண்டிருக்கின்றார். ஏனென்றால் எங்களது கட்சி ஒரு பதிவு செய்யப்பட்ட கட்சியாக இருக்கிறது. ஆகவே எங்களுடன் ஒரு கூட்டணி அமைக்க வேண்டும் என்று அவர் கூறியதனால் அந்த கூட்டணி நாங்கள் அமைத்தோம். அந்த கூட்டணியிலே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்ற வகையிலே அவருக்கு தலைவர் பொறுப்பை நாங்கள் கொடுத்திருக்கின்றோம். ஏனென்றால் மக்கள் பிரச்சனைகள் சம்பந்தமாக பேசுவதாக இருந்தால் பாராளுமன்றத்தில் குரல் எழுப்பக்கூடிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் எங்களுடன் இருப்பது மிகவும் சரியான விடயம் என்ற அடிப்படையிலே அவருக்கு தலைமை பொறுப்பை கொடுத்திருக்கின்றேன். நான் அந்த கூட்டணியின் பொதுச் செயலாளராக செயல்பட்டு கொண்டிருக்கின்றேன். இந்த கூட்டணி தேர்தலை இலக்காக வைத்து செல்லக்கூடிய ஒரு கூட்டணியாக இல்லாமல் மக்கள் பிரச்சனைகளை வெளிக்கொண்டு வருவதற்கான ஒரு கூட்டணியாகத்தான் இந்த கூட்டணியை நாங்கள் முன்னெடுத்து கொண்டிருக்கின்றோம். ஏதாவது ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டனவா தமிழ் மக்களின் நலன்கள் சார்பாக? இல்லை, இந்த கட்சியை பொறுத்தவரையில் முதலிலே இந்த கட்சிக்கு பல அமைப்பை சேர்ந்தவர்கள், வேறு பல பாராளுமன்ற உறுப்பினர் போன்றவர்கள் இணைந்து கொண்டிருக்கின்றார்கள். சிறு சிறு கட்சிகள், பதிவு செய்யப்படாத சிறு சிறு கட்சிகள் கூட இதில் இணைந்திருக்கின்றது. இப்பொழுது நான் நினைக்கிறேன் சுமார் 30க்கும் அதிகமான அமைப்புகள் எங்களுடன் இணைந்திருக்கின்றன. இது ஒரு பெரிய ஒரு வெற்றிகரமான ஒரு நிகழ்வாக இருக்கிறது. இந்த அமைப்பு அனைத்தும் இலங்கை முழுவதும் உள்ள எல்லா மாவட்டங்களையும் சேர்ந்தவர்களும் இணைந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இது சம்பந்தமாக எதிர்காலத்தில் நாங்கள் தமிழ் மக்கள் சம்பந்தமாகவோ அல்லது முஸ்லீம் மக்கள் சம்பந்தமாகவோ எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் கூட இந்த கூட்டணியூடாக நாங்கள் பேசுவோம். இந்த கூட்டணியிலே தலைவராக ஸ்ரீ ஜெயசேகர் ஒரு சிங்களவர் இருக்கின்றார், பொதுச் செயலராக தமிழரான நான் இருக்கின்றேன். இதே போல் ஒரு தவிசாளராக முபாரக் ஃபாரூக் என்று சொல்லக்கூடிய ஒரு முஸ்லீம் ஒருத்தர் இருக்கின்றார். இந்த கூட்டணியை பொறுத்தவரையிலே ஜாதி மத பேதங்களுக்கு அப்பாற்பட்டு இளைஞர்கள் என்ற ஒரு அடிப்படை நோக்கத்திலே நாங்கள் இந்த கூட்டணியை முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கின்றோம். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் மும்முனை போட்டி இடம்பெறுவதாக ஆங்காங்கே பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. உங்களுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கின்றது? மும்முனை போட்டி இடம்பெறப் போகிறதா அல்லது தேர்தல் இடம்பெறப் போகிறதா என்றது கூட ஒரு சந்தேகமாக இருக்கிறது. அல்லது இந்த தேர்தல் வேண்டுமா வேண்டாமா என்று கேட்கக்கூடிய ஒரு தேர்தல் வந்தாலும் கூட அது ஒரு வியப்பாக எங்களுக்கு இருக்காது. ஏனென்றால் இன்றைய ஜனாதிபதி எவ்விதமான ஒரு முடிவை எடுப்பார் என்பது உண்மையிலே இலங்கையில் யாருக்குமே கூட அவருடன் பக்கத்தில் இருப்பவர்கள் கூட தெரியாது என்று நான் நினைக்கின்றேன். அந்த அடிப்படையிலே ஒரு தேர்தல் வந்தால், தேர்தல் அறிவிக்கப்பட்டால், தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் கோரப்பட்டால் அந்த நேரத்திலே நாங்கள் எங்களது முடிவை நாங்கள் எடுப்பதாக இருக்கின்றோம். ஏதாவது கூட்டணி அமைப்பதற்கு, அதாவது எதிர்கட்சி தலைவர் அல்லது ரணில் விக்ரமசிங்க அல்லது அன்ருகுமார் திசாநாயக் ஆகியோர் பக்கம் இருந்து கூட்டணி அமைப்பதற்கான ஏதேனும் அழைப்புகள் உங்களுக்கு வந்தன? நிச்சயமாக 3 பகுதியிலிருந்தும் எங்களுக்கு வந்திருக்கின்றன அழைப்பு. ஆனாலும் கூட நாங்கள் எந்த அழைப்பையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. மாறாக அவர்களுடன் எதிர்வரும் நாட்களிலே அடுத்த வாரம் அளவில் இந்த 3 தரப்பினருடன் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு இப்போ சென்றிருக்கின்றோம். அந்த பேச்சுவார்த்தையினூடாக முதலிலே இந்த நாட்டிலே எங்களது அரசியல் ரீதியான தமிழ் மக்களின் பிரச்சனை இருக்கின்றது. முதல் பிரச்சனை, அந்த பிரச்சனை சம்பந்தமாக அந்த 3 அணியினரிடம் நோக்கங்கள் என்ன, அதே போல் பொருளாதார ரீதியாக என்ன செய்ய போகிறீர்கள், நாட்டை கட்டியெழுப்பதற்கு அரசியலமைப்பு மாற்றங்கள் செய்ய போகிறீர்களா என்ற பல விடயங்களை நாங்கள் அவர்களிடம் கேட்டறிந்து கொண்டு தான் அந்த வார்த்தைகளுக்கு பின்புதான் எங்களால் ஒரு முடிவெடுக்க முடியும் யாருக்கு நாங்கள் ஆதரவு தெரிவிப்பது என்று. ஜனாதிபதி தேர்தலையும் பொது தேர்தலையும் 2 வருடங்களுக்கு காலம் தாழ்த்துவதாக ஐக்கிய தேசிய கட்சி ஒரு யோசனை முன்வைத்திருந்தது. நீங்கள் என்ன சொல்கின்றீர்கள்? இல்லை, உண்மையிலே இன்று ஊடகங்களில் கூட அது ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் ரங்க பண்டாரி அவரது தனிப்பட்ட கருத்து என்றுதான் ஐக்கிய தேசிய கட்சியை சொல்லுகிறது. ஜனாதிபதி சொல்லுகிறார், கட்டாயம் நிச்சயமாக
ஜனாதிபதி தேர்தல் வரும் என்று இன்றைய ஊடகங்களிலே நான் பார்த்தேன். ஆனால் அவர் என்ன சொல்கிறார் என்றால், நிச்சயமாக ஜனாதிபதி தேர்தல் வரும் என்று சொல்கிறாரே ஒழிய இந்த அக்டோபர் மாதத்துக்கு முன்பு ஜனாதிபதி தேர்தல் வரும் என்று சொல்லவில்லை. கடந்த உள்ளாட்சி சபை தேர்தல் நடக்கும் பொழுது கூட சொன்னார், தேர்தலை தள்ளி போடுவதற்கு தேர்தல் என்று ஒன்றும் இருக்கவில்லை என்று சொன்னார். அதே போல்தான் இப்பொழுது சொல்கிறார், கட்டாயம் ஜனாதிபதி தேர்தல் நடக்கும் என்று தான் சொல்கிறாரே ஒழிய குறுகிய சரியான நேரத்தில் நடக்க வேண்டிய நேரத்தில் நடக்கும் என்பதை பற்றி அவர் சொல்லவில்லை. ஆகவே அரசியலமை பொறுத்தவரையிலே அரசியலமைப்பை மீறி யாராலும் செயல்பட முடியாது. உச்ச நீதிமன்றம் இருக்கின்றது அப்படி. ஆனால் அதே நேரத்திலே அரசியலமைப்புக்குள் ஏதாவது ஓட்டைகளை கண்டுபிடித்து அதனூடாக ஜனாதிபதி செயல்படுவாரையானால் சில நேரங்களிலே இது நடைமுறைக்கு, அதாவது தேர்தலை தள்ளி போடுவதற்கு சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. என்னை பொறுத்தவரையிலே தனிப்பட்ட முறையிலே எனது கட்சியின் நிலைப்பாடல்ல, தனிப்பட்ட முறையிலே இன்னும் 2 வருடங்களுக்கு இந்த ஜனாதிபதியும் இதே பாராளுமன்றமும் நீடிக்குமேயானால் இன்று இருக்கும் இந்த பொருளாதாரம் இன்னும் ஸ்திரமடையும் என்றது என்னுடைய தனிப்பட்ட கணிப்பாக இருக்கிறது. ஆகவே இன்னும் 2 வருடம் தேர்தல் தள்ளி போடுவது ஜனநாயகத்தை கொலை செய்வதை போன்று விடயம்தான். ஆகவே ஜனநாயகத்தை கொலை செய்வதற்கும் இடம் முடிக்க முடியாது. அதே நேரத்தில் தனிப்பட்ட ரீதியாக இந்த அரசாங்கமே இந்த ஜனாதிபதியை தொடர்ந்து செல்வாரையானால் நாட்டின் பொருளாதார நிலைமை ஸ்திரமடைந்துவிடும். அதற்கு பிறகு யார் வேண்டுமானாலும் வரலாம். என்றால் இப்பொழுது புதிதாக ஒருவர் வந்தால் அவர் ஆரம்பத்திலிருந்து ABCDயிலிருந்து ஆரம்பிப்பார். ஆகவே அது ஒரு பாரிய ஒரு குழப்பத்தை சில நேரங்களிலே பொருளாதார ரீதியான குழப்பத்தை ஏற்படுத்தலாம். வெளிநாடுகளிலே இடையே இருக்கும் எங்களுடைய உதவிகள் பல தடைப்பட்டு போகலாம். ஆகவே என்னை பொறுத்தவரை தனிப்பட்ட ரீதியில் அப்படி கருத்து இருந்தாலும் கூட ஜனநாயகத்துக்கு எதிராக செயல்பட யாருக்கும் முடியாது என்பதும் எனது முக்கியமான கருத்து. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் நீங்கள் இருக்கின்றீர்கள் என்று எடுத்துக்கொள்ளலாமா? இல்லை, அப்படி எடுக்க முடியாது. ஜனாதிபதி தேர்தல் ஒன்று நடைபெறுமையானால் நாங்கள் இந்த நீங்கள் சொன்ன 3 அணிகளின் நிலைப்பாடை சரியாக அறிந்து தான் நாங்கள் சில நேரங்களில் முடிவெடுக்க வேண்டி வரும். அதே நேரத்தில் மனிதநேய மக்கள் கூட்டணி என்பதையும் ஒரு பக்கம் வைத்துக்கொண்டு ஜனநாயக மக்கள் காங்கிரஸ் என்பது இன்னொரு கட்சி, எங்களுடைய கட்சி, எனது கட்சி, நான் தலைமை வைக்கும் கட்சி. ஆகவே சில நேரங்களில் இந்த மனிதநேய மக்கள் கூட்டணிக்குள் பல அமைப்புகள் இருக்கின்றன. ஆகவே அந்த பல அமைப்புகளுக்கு பலவிதமான முடிவெடுக்க வேண்டிய நிலைமை ஏற்படலாம். அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டால் இந்த மனிதநேய மக்கள் கூட்டணி தொடர்ச்சியாக செயல்படுமா என்பது ஒரு சந்தேகத்துக்குரிய விடயமாகத்தான் இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். ஏன் சிங்கள கட்சிகளுடன் ஒரு கூட்டு சேர வேண்டும்? தமிழ் கட்சிகளை ஏன் ஒன்றிணைக்க கூடாது? இல்லை, நாங்கள் 2022ஆம் ஆண்டதற்கான ஒரு முயற்சியை எடுத்திருந்தீர்கள் என்று நினைக்கின்றேன். ஆமாம், தமிழ் அனைத்து கட்சிகளையும் அழைத்து இது நான் 2017ஆம் ஆண்டும் கூட நான் செய்தேன். ஓஷன் ஹோட்டலில் எங்களது ஹோட்டலிலே அழைத்து அனைவரையும் அழைத்து தமிழ் முஸ்லிம் கட்சிகளை அழைத்து பாரிய அளவிலே ஒரு பேச்சுவார்த்தை செய்தோம். டக்ளஸ் தேவானந்தா அவர்களும் அதற்கு எனக்கு பாரிய அளவில் உதவி செய்தார். இருப்பினும் கூட அங்கே பேசப்பட்ட எந்த விடயமும் இடம்பெறவில்லை. இன்று கட்சிகளை பொறுத்தவரையிலே அவர்களை தமிழ் கட்சிகளை கூப்பிட்டு தமிழ் முஸ்லிம் கட்சிகளை அழைத்து பேச்சுவார்த்தை ஈடுபடலாம் என்ற நம்பிக்கை இருக்கிறது. இருந்தாலும் கூட இப்பொழுது பார்க்கும் பொழுது எல்லா கட்சிகளும் இந்த பொது தேர்தலிலே தங்களுக்கு அதிகமான பாராளுமன்ற ஆசனங்களை பெற்றுக்கொள்வதற்கான வேலை திட்டங்களில் தான் இறங்கியிருக்கிறார்கள் ஒழிய மக்களின் அபிலாஷைகளை பொறுத்து செயல்படுவதாக எனக்கு தெரியவில்லை. தென்னிலங்கையிலும் கூட தான் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே ஏனென்றால் அடுத்த பாராளுமன்றத்தில் 113 ஆசனங்களை யாராலும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே அங்கே 2-3 ஆசனங்களை வைத்திருப்பவர்களுக்கு கூட பாரிய அளவிலே மரியாதை கிடைக்கும், ஒரு டிமாண்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை கிடைக்கும். ஆகவே தங்களுக்கு முடிந்த அளவு தங்களது பாராளுமன்ற உறுப்புரிமையை கூட்டிக் கொள்ள வேண்டும் என்று தான் இப்பொழுது செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஒழிய தங்களுக்கு ஏற்கனவே வாக்களித்த மக்களை பற்றி யாருமே கவனிக்கிறது இல்லை. ஆகவே இந்த நிலையில் இவர்கள் எல்லாம் அழைத்து வந்து பேசி நேரத்தை வீணடிப்பதை விட நாங்கள் எங்களது அரசியல் செய்து கொண்டு போவது நல்லா இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். கொழும்பு மாவட்ட மக்களின் மனநிலை எவ்வாறு இருக்கின்றது? நீங்கள் பிரதி அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் கல்வித்துறை சார்ந்த பல்வேறு சேவைகளை முன்னெடுத்திருந்தீர்கள். கொழும்பு மாவட்டத்தை பொறுத்தவரையிலே கொழும்பு மாவட்டத்தில் இன்று அபிவிருத்தி என்ற பேச்சுக்கே இடமில்லாமல் போயிருக்கிறது. அபிவிருத்திக்கு நாட்டில் பணம் இல்லை என்பது அது ஒரு காரணம்தான், நான் அதை ஏற்றுக்கொள்கின்றேன். அதாவது பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு சரியான முறையிலே நிதி ஒதுக்கீடுகள் வழங்குவதில்லை. ஆகவே அந்த அபிவிருத்தி பணி செய்ய முடியாமல் இருக்கின்றது. ஆனால் அந்த அபிவிருத்தி நிதி ஒதுக்கீட்டில் மட்டுமல்ல, மாறாக உதாரணத்துக்கு நான் சொல்லுகிறேன், இன்று தமிழ் பாடசாலைகளை கொழு மாவட்டத்தில் எடுத்துக்கொண்டால் பாரிய அளவு ஆசிரியர் பற்றாக்குறை இருக்கிறது. ஆனால் ஆசிரியர் நியமனங்கள் கிடைக்க பாரிய அளவில் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே கொழு மாவட்டத்தில் இருக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் கொழும்பு மாவட்டத்திற்கு இந்த ஆசிரியர் நியமனங்களை பெற்றுக் கொடுக்க வேண்டும். வெறுமனே அரசியல் மட்டும் பேசிக் கொண்டிருப்பதனால் பிரயோஜனம் இல்லை. அதே போல் கொழு மாவட்டத்தில் இருக்கும் பாடசாலைகளை எடுத்துக்கொண்டால் சில பாடசாலைகளில் ஆசிரியர்கள் சரியான இருக்கிறார்கள்,
ஆனால் தகுந்த பாடத்துக்குரிய ஆசிரியர்கள் இல்லை. சமயத்துடன் பார்த்தேன், ஆர்ட்ஸ் டீச்சர் மேத்ஸ் படித்து கொடுக்குறாங்க. இப்படியான நிலைமை இருக்கும் பொழுது எவ்வாறு தமிழ் கல்வி தலைநகரத்தில் வளரப் போகின்றது? ஆகவே இதை கவனிப்பதற்கு யாரும் இல்லை. ஆகவே பணம் இருந்து தான் ஒரு நிதியினூடாகத்தான் அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்றில்லை. இந்த மாதிரி விடயங்களை கவனித்து கொண்டு வரலாம். இது போன்ற பல விடயங்கள் இருக்கின்றன, பல பிரச்சனைகள் தமிழ் மக்களுக்கு இருக்கின்றன. பல இடங்களில் பாடசாலை, அதே போல் மருத்துவ சுகாதாரத்துறையிலும் பல தமிழ் மக்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள். இப்படியான பல விடயங்கள் இருக்கும் பொழுது இவற்றை எல்லாம் தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு பலம் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அல்லது ஒரு மாகாண சபை உறுப்பினர் அல்லது உள்ளாட்சி சபை உறுப்பினரிடம் இருக்கிறது. ஆகவே அந்த பதவியில் இருப்பவர்கள் இதனை செய்யாமல் வெறுமனே தேசிய அரசியலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். தேசிய அரசியல் செய்வதற்கு நேரம் அல்ல. கொழு மாவட்டத்தில் நமக்கு வாக்களித்த மக்களுக்கு ஒளிமையான முறையில் அரசியல் ரீதியாக செயல்பட வேண்டும். இல்லாவிட்டால் அதற்கு தக்க பதிலை மக்கள் வழங்குவார்கள். உங்களுடைய நேரடியான குற்றச்சாட்டு உங்களுடைய சகோதரர் மனோ கணேசன் மீது? நிச்சயமாக அவர் மேல அது குற்றச்சாட்டுகள் தான் இருக்கு. அவர் இந்த விதமான வேலையை செய்வது போன்று தெரியவில்லை. அவர் மட்டுமல்ல, பல பாராளுமன்ற உறுப்பினர்கள், தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் தென்னிலங்கையை பொறுத்தவரையில்லை நான் சொல்கிறேன், எவ்விதமான ஒரு வேலை திட்டத்தை முன்னெடுப்பதில்லை. மாறாக இன்று இருக்கும் அரசியலிலே ஒரு சதுரங்க விளையாட்டை தான் விளையாடி கொண்டிருக்கின்றார்கள். வடகிழக்கை சார்ந்தவர்களையும் நான் சொல்லுகிறேன். அங்கேயும் சரி, ஜனாதிபதி சென்றார், அங்கே சித்தார்த்தன் போன்றவர் ஜனாதிபதியிடம் பேசி, முன்னாள் அமைச்சர் விஜயகலா போன்றவர் பேசி பல விடயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அது நல்ல விடயம். தங்களை தமிழ் உரிமைகளை பேசுங்கள், தமிழ் உரிமைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சண்டையிடுங்கள். அதே நேரத்தில் ஒரு அபிவிருத்தி வரும் பொழுது அந்த அபிவிருத்தி செய்ய வேண்டும். டக்ளஸ் தேவானந்த் அவர்கள் கூட சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் வடக்கிலே. ஆகவே தென்னிலங்கையை பொறுத்தவரையில் தென்னிலங்கையில் இருக்கும் எல்லா பாராளுமன்ற உறுப்பினர்களும் வெறுமனே இன்றைய அரசியல் சூழ்நிலையிலே அடுத்த கட்டத்துக்கு எப்படி நகர்வது என்பதை தான் யோசித்து கொண்டிருக்கிறார்கள் ஒழிய இப்பொழுது தமக்கு வாக்களித்த மக்களை பற்றி சொல்லுவதில்லை. கொழு மாவட்டம் எடுத்துக்கொண்டாலும் சரி, நுவரெலியா மாவட்டம், கண்டி மாவட்டம், பதுளை மாவட்டம், எல்லா பகுதியிலும் உள்ளவர்களும் வெறுமனே அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒழிய வேலை திட்டங்களை கொண்டு செல்வதில்லை. இது ஒரு பாரிய குற்றச்சாட்டு. ஆகவே மக்கள் இதனை புரிந்து கொண்டு எதிர்வரும் பாராளுமன்றத்திலே நிச்சயமாக நேர்மையானவர்களுக்கு புதிய முகங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டும் என்று நான் இந்த நிகழ்ச்சியினூடாக கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் ஆட்சியில் காணப்படும் பிரதான குறைபாடு எது என்று நீங்கள் கருதுகின்றீர்கள்? இல்லை, உண்மையிலே அவரது ஆட்சியிலே காணப்படும் பிரதான குறைபாடு என்று எல்லோரும் சொல்லுவது திருடர்களை அவர் இன்னும் பிடிக்கவில்லை என்று. திருடர்களை அவர் பிடிக்க முற்பட்டால் அவரது ஜனாதிபதி பதவி பறிக்கப்படும். ஏனென்றால் அங்கே மொட்டு கட்சியில் தான் திருடர்கள் இருக்கிறார்கள், அது எல்லாரும் தெரிந்து விடுங்கள். ஆகவே அங்கே அவர் கையை வைத்தாரானால் பாராளுமன்றத்திலே எந்த விதமான ஒரு சட்டமூலத்தை இவரால் நிறைவேற்றிக் கொள்ள முடியாமல் போய்விடும். ஆகவே சற்று அமைதியாக இருக்கின்றார். அடுத்த ஒரு பாராளுமன்றத்திலே அவருக்கு பாராளுமன்றத்திலே ஒரு நல்ல ஒரு அங்கீகாரத்தை கொடுப்பார்களே ஆனால் நிச்சயமாக அவர் தைரியமாக திருடர்கள் பிடிப்பதற்கு அவர் முன் வருவார் என்று நான் நினைக்கின்றேன். அதை தவிர நாட்டிலே இன்றைய நிலைமையிலே இப்ப யார் வந்தாலும் செய்யக்கூடிய விடயத்தை தான் இவர் செய்து கொண்டிருக்கின்றார். ஆகவே இவரை விட இன்னொருத்தர் வந்து இதை விட அதிகமாக செய்யக்கூடிய சூழ்நிலை இல்லை. அது இன்று நாங்கள் வெளிநாடுகளில் தங்கியிருக்கின்றோம். அந்த வெளிநாட்டு சம்பந்தமான பாரிய அளவு தொடர்புகள் இவரிடம் மட்டும்தான் இருக்கின்றது, அதிகமாக இருக்கின்றது என்பது எல்லோரும் அறிந்த விடயம். ஆகவே இவர் செயல்பாடுகள் சரியான முறையிலே இருக்கின்றது என்று நான் அடுத்து சொல்லக்கூடிய நிலைமையில் இருக்கின்றேன். இருந்தாலும் கூட மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதி இவர் இல்லை. ஆகவே மக்களால் ஒரு ஜனாதிபதி தெரிவு செய்யப்பட வேண்டும் என்பதிலும் நான் உறுதியாக இருக்கின்றேன். ஆமாம், தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அன்ருகுமார் திசாநாயக்கவுக்கு மக்கள் ஆதரவு இருப்பதாக பரவலாக பேசப்படுகின்றது. புள்ளி விவரங்கள் கூட பல தகவல்கள் வெளியிடப்பட்டன. நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? இல்லை, உண்மையிலே சுமார் புதிய வாக்காளர்களான ஒரு 10 லட்சம் இளைஞர்களின் வாக்குகள் அவருக்கு செல்லக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது. ஏனென்றால் அந்த இளைஞர்கள் அந்த நாட்டிலே ஏற்பட்ட கொடூரமான இனப்பிரச்சனை, அதுபோல் இந்த நாட்டிலே ஏற்பட்ட பொருளாதார பிரச்சனை, மக்கள் பணத்தை கொள்ளையடித்த பிரச்சனை போன்றவற்றை மனதில் எடுத்துக்கொண்டு ஒரு நேர்மையான அணியாக அன்ருகுமார் திசாநாயக்கவின் மக்கள் விடுதலை முன்னணி இருக்கும் என்ற ஒரு நம்பிக்கையிலே இவர்கள் அந்த 10 லட்சம் இளைஞர்கள் அவர்களுக்கு சார்பாக செயல்படுகிறார்கள். அந்த இளைஞர்கள் எல்லா நகரங்களிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நகரங்கள், கிராமங்கள், நகரம் வெளியிலே நகரங்களிலே எல்லாம் ஓடி வந்து இருக்கிறார்கள். ஆகவே அவர்களிடம் பேசும் பொழுது மக்கள் விடுதலை முன்னணிக்குத்தான் வாக்களிக்க வேண்டும் அவர்கள் சொல்லுவது பரவலான கருத்து கணிப்பாக மாறி இருக்கின்றது. ஆனால் கிராமங்களுக்கு உள்ளே சென்று சற்று முதியவர்கள், இட வயதில் இருப்பவர்களிடம் கேட்கும் பொழுது அவர்கள் கடைசி வரைக்கும் அன்ருகுமார் திசாநாயக்கவுக்கு வாக்களிக்க மாட்டார்கள். என்றால் 1971ஆம் ஆண்டு, 88, 89ஆம் ஆண்டுகளிலே அவர்கள் செய்த கொடூரமான விடயங்கள் இவர்கள் மறக்கவில்லை. இந்த இளைஞர்களுக்கு தெரியாது. ஆகவே தேர்தல் என்று வரும் பொழுது அந்த விடயங்கள் வெளிவரும் பொழுது இந்த இளைஞர்கள் புரிந்து கொள்வார்கள். அந்த அடிப்படையில் அன்ருகுமார் திசாநாயக்கவை ஒரு நாளும் வெற்றி பெறுவதற்கு சந்தர்ப்பம் இல்லை. அது மட்டுமில்லை,
வடகிழக்கிலே இருக்கும் தமிழர்கள் அவருக்கு வாக்களிக்க மாட்டார்கள். ஏனென்றால் வடகிழக்கை இரண்டாக பிரித்தது இவர்களது கட்சி தான். அந்த நேரம் வாழ்வீரன்ஸ் எல்லாம் சேர்ந்து வடகிழக்கை இரண்டாக பிரித்தார்கள். ஆகவே வடகிழக்கை இருந்தால் பிரித்த நாள் எங்களது ஒற்றுமை சிதறி போனது. ஆகவே வடகிழக்கை இரண்டாக பிரித்தவர்களுக்கு ஒருபோது அவர்கள் வாக்களிக்க மாட்டார்கள். அதே போல் தென்னிலங்கை எடுத்துக்கொண்டால் இந்திய வம்சாவளி தமிழர்கள் ஆகிய நாங்கள் இங்கே இருக்கின்றோம். எங்களுக்கு எதிராக இந்தியாவுக்கு எதிராக வகுப்பு நடத்தியவர்கள் ஜேவிபி. இந்தியாவுக்கு எதிராக வகுப்புவாதம் செய்தவர் நடத்தியவர்கள். இந்தியாவின்றது எந்த பொருளும் இலங்கையில் கொண்டு வந்து விற்க முடியாது என்று ஒரு சட்டம் போட்டவர்கள். அவை அப்படியானவர்கள் ஒரே இரவில் திருந்து விட மாட்டார்கள். அவர்கள் உள்ளே அந்த உணர்வு இருக்கின்றது, அது மீண்டும் வெளிவரும். ஆகவே தென்னிலங்கையில் இருக்கும் தமிழர்களும் அவருக்கு வாக்களிக்க மாட்டார்கள். அதே போல் முஸ்லிம்கள் ஒருபோதும் அவர்களுக்கு வாக்களிக்க போவதில்லை. ஆகவே சிறுபான்மை மக்களின் வாக்குகள் ஒருபோதும் அவர்களுக்கு கிடைக்காது. அடுத்து அவரது கட்சியிலே சிறுபான்மை சார்ந்தவர்கள் எவருமே இல்லை. ராமலிங்கம் என்று சொல்லக்கூடிய ஒருவர் மட்டும் யாழ்ப்பாணத்தில் இருக்கிறாரே தவிர வேறு யாருமே இல்லை. வேறு யாரும் இல்லை. முஸ்லிம்கள் இல்லை, தமிழர்கள் இல்லை, எந்த ஒரு கட்சியும் அவர்கள் சேர்த்து கொண்டு செல்லவும் இல்லை. ஆகவே இந்த நிலைமையிலே அவர்கள் வெற்றி விட்டார்கள் என்ற ஒரு மாயையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஒழிய வெற்றி பெறப்போவது இல்லவே இல்லை. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலிலே தமிழ் பொது வேட்பாளரை களமிறக்குவது தொடர்பில் பல்வேறு கலந்துரையாடல்கள் இடம்பெறுகின்றன. உங்களுடைய கருத்து என்னவாக இருக்கின்றது? உண்மையில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை களமிறக்கினால் அது வடகிழக்கை சார்ந்தவர்களாக தான் இருக்க வேண்டும். என்றால் தென்னிலங்கையில் நாங்கள் சிங்களவர்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது இங்கே ஒரு தமிழர்களை நாங்கள் களமிறக்க முடியாது. அது ஒற்றுமையை சீர்குலைக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கும். ஆனால் வடகிழக்கை பொறுத்தவரையிலே வடகிழக்கிலே ஒரு தமிழ் வேட்பாளர்களை நிறுத்துவார்களே ஆனால் அந்த வடகிழக்கு மக்கள் அந்த வேட்பாளருக்கு வாக்களிப்பார்களே ஆனால் அந்த மக்களின் ஒற்றுமையை வளர்ப்பதற்கு இது ஒரு விடயமாகவும், அதே நேரத்திலே அந்த வேட்பாளருக்கு கிடைக்கக்கூடிய லட்சக்கணக்கான வாக்குகள் கிடைக்குமே ஆயின் அந்த இரண்டாவது வாக்கை யாருக்கு போட சொல்ல பார்க்கிறார்கள் என்று யோசிக்க வேண்டும். அந்த இரண்டாவது வாக்கு போடாமல் இவர்கள் ஒருவரை நிறுத்துவதன் மூலமாக எந்த விதமான லாபம் கிடைக்காது. ஆகவே அதை நிறுத்துவது ஒரு சரியான விடயமாக கூட இருக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன். அங்கே மாறுபட்ட கருத்தும் நிலவுகின்றது தானே. தமிழ் ஒருவரால் ஜனாதிபதியாக வர முடியாமல் இருந்தும் கூட ஏன் இவ்வாறான தீர்மானத்தை அவர்கள் எடுக்கிறார்கள்? இல்லை, கடந்த காலங்களிலே ஜனாதிபதி தேர்தலிலே வடகிழக்கை சார்ந்த மக்கள் வாக்களித்து ஓய்ந்து போய்விட்டார்கள். வாக்களித்தவர்களும் சரி, வெற்றி பெற்றவர்களும் சரி, வெற்றி பெறாதவர்களும் சரி, எமது மக்களின் பிரச்சனையை தீர்க்க வேண்டும், வடகிழக்கை சார்ந்த தமிழ் மக்களின் பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்று எந்த அக்கறையும் அவர்கள் கொள்ளவில்லை. மாறாக அந்த மக்களின் பிரச்சனையை தீர்ப்பதனூடாக தங்களுக்கு சிங்கள வாக்குகள் இழந்து விடுவோம் என்ற ஒரு அச்சத்தில் எதையுமே செய்யவில்லை. ஆகவே அந்த அடிப்படையிலே இன்று தமிழ் ஒரு வேட்பாளர்களை நிறுத்துவதனூடாக இவர்களுக்கு ஒரு பாடத்தை கொடுக்கலாம் என்று கூட ஒரு கணிப்பாக நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். காலமாக ஒரு எதிர்ப்பு அரசியலை செய்து கொண்டு அபிவிருத்தியில் நாட்டம் இல்லாமல் இருக்கும் போது அது எதிர்காலத்தில் தமிழ் மக்களுக்கு நன்மை பயக்கும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? எதை சொல்லுகிறீர்கள்? வடக்கு கிழக்கிலே எதிர்ப்பு அரசியல் தனி வேட்பாளர் நிறுத்துவது மூலமாக அது ஒரு பக்கம், அதை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரிதான், அதுவும் ஒரு பக்கம் பார்க்க வேண்டும். யாராவது ஒருவருக்கு, அதாவது எப்பொழுதுமே பாருங்கள், அவர் தனி வேட்பாளர் நிறுத்தினாலும் கூட பாராளுமன்ற தேர்தலிலே கட்சி ரீதியாக மக்கள் வாக்களிக்கிறார்கள். ஆனால் ஜனாதிபதி தேர்தல் என்று வரும்பொழுது எந்த கட்சி இவருக்கு வாக்களிங்கள் சொன்னாலும் கூட மக்கள் அதை கேட்பதில்லை. மக்கள் தங்களை விருப்பப்பட்டவர்கள் தான் வாக்களித்திருக்கிறார்கள் கடந்த காலங்களிலே. இது ஒரு விடயமாக நான் பார்த்திருக்கின்றேன். ஆகவே இந்த ஜனாதிபதி தேர்தலில் தனி தமிழ் வேட்பாளர் நிறுத்தினாலும் கூட மக்கள் தங்களுக்கு தேவையான ஒரு ஜனாதிபதியை தெரிவு செய்யக்கூடிய, வெற்றி பெறக்கூடிய ஒரு ஜனாதிபதிக்கு அவர்கள் வாக்களிப்பார்கள் என்று நான் நினைக்கின்றேன். அது நடைபெறப் போகின்றது. ஆகவே தனி வேட்பாளரை நிறுத்துபவர்கள் அந்த மக்களிடையே உள்ள ஒற்றுமையை நிரூபிக்க சரியான வழியில் வாக்கு கிடைக்காவிட்டால் மக்களிடம் ஒற்றுமை இல்லை என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதான் நான் சொல்ல வருகின்றேன். ஆமாம், ஒரு சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் தொடர்ந்து பிரபா கணேசன் அவர்களே, மலைய மக்களுடைய சம்பள பிரச்சனை தொடர்ந்து இழுபறியாக இருக்கிறது. இதற்கு காரணம் என்ன? யார் பொறுப்பு கூற வேண்டும் என நீங்கள் நினைக்கின்றீர்கள்? இந்த சம்பள விடயம் ஒரு இழுத்தடிப்பாக தான் சென்று கொண்டிருக்கிறது. அதாவது திடீரென்று 1ஆம் தேதி ஜனாதிபதி 1500 ரூபாய் சம்பளம் கொடுக்க வேண்டும் என்று வர்த்தமானிலே வெளியீடு செய்து மே தின கூட்டத்திலே அறிவிக்கின்றார். அதற்கு பிறகு 15 நாட்கள் அவகாசம் வழங்கப்பட்டு கம்பெனிக்காரர்களுக்கு அவர்கள் வழக்கிலே சென்றிருக்கின்றார்கள். திருப்பி மீண்டும் ஒரு வர்த்தமானி அன்றைக்கு 21, 22ஆம் தேதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிலே இந்த 1500 ரூபாய் சம்பளத்தை கொடுக்காவிட்டால்
குத்தகைக்கு எடுத்திருக்கும் இந்த காணிகள் ரத்து செய்யப்படும் என்ற ஒரு வசனமும் அதிலே இருக்கின்றது. இது ஒரு முன்னேற்ற விடயமாக நான் பார்க்கின்றேன். ஏனென்றால் கடந்த காலத்திலே 1000 ரூபாய் அதிகரிக்க சொன்ன பொழுது கூட அந்த அவர்கள் வழக்கு தாக்கல் செய்திருந்தார்கள் முதலாளி மறு சம்மேளனம். அந்த வழக்கும் இன்னும் நிலுவையில் இருக்கிறது. இப்பொழுது 1500 வழக்கம் நிலுவையில் இருக்கிறது. ஆகவே இப்போது 1380 ரூபா வரை அவர்கள் வந்திருக்கிறார்கள். இன்று ஒரு பேச்சுவார்த்தை, இன்று நாளை ஒரு பேச்சுவார்த்தை அல்லது நேற்று முந்தின நாள் ஒரு பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது நான் நினைக்கின்றேன். அந்த பேச்சுவார்த்தை முடிவிலே எங்களுக்கு என்ன தெரியும் என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். ஆனால் ஓரளவு அதாவது நாங்கள் எல்லோரும் எதிர்பார்க்கிறோம் இந்த 1500 ரூபாய் சம்பளம் கூட போதாது. ஆகவே சிறுதோட்ட உரிமையாளர்களாக இவர்கள் மாற்றப்பட வேண்டும் என்பதில் தான் நாங்கள் அதிகமாக யோசித்து பேசி வந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே சிறுதோட்ட உரிமையாளராக ஆக்குவதற்கு ஒரு சந்தர்ப்பம் பொழுதுகிட்டு இருக்கிறது. இந்த காணி குத்தகை கொடுத்தவெல்லாம் ரத்தாகுமே, ஆனால் அந்த தோட்டங்களை பிரித்து இவர்களை சிறுதோட்ட உரிமையாளரை மாற்றுவதற்கான சந்தர்ப்பம் இதனூடாக ஏற்பட்டிருக்கிறது. இதற்காக நான் ரணில் விக்ரமசிங்கே அவர்களை பாராட்ட வேண்டும். குறைந்தபட்சம் இந்த அளவுக்காக இந்த பிரச்சனை விசுரூபம் எடுத்திருக்கின்றது. அதே போல் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் ஜீவன் தொண்டமான் அவர்கள், அதே போல் எங்களது கவர்னர் செந்தில் தொண்டமான் அவர்கள் இது சம்பந்தமாக பாரிய அளவிலே சிரமத்துடன் வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். மக்களுக்கு சரியான ஒரு சம்பளத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் செயல்படுவதை பாராட்டத்தக்க விடயமாக நான் பார்க்கின்றேன். ஆகவே இந்த பிரச்சனை வெகு விரைவிலே ஒரு முடிவுக்கு நிச்சயமாக வரும். ஜூன் 10ஆம் தேதி சம்பளம் வழங்கப் போகிறார்கள். அந்த நேரம் இந்த 1500 ரூபாய் சம்பளம் கொடுத்தே ஆக வேண்டும் என்ற இடர்பாடு இருக்கிறது. ஆகவே ஜூன் 10ஆம் தேதி தான் உண்மையிலே எங்களால் இதை பற்றி ஒரு சரியான முடிவுக்கு வர முடியும் என்று நினைக்கின்றேன். இந்த மலைய மக்களுடைய சம்பள பிரச்சனை உள்ளிட்ட இதர பிரச்சனைகளை தீர்ப்பதிலே மலையக தொழிற்சங்கங்களின் ஒற்றுமையின்மையும் ஒரு காரணம் தான் என்று நினைக்கின்றேன். ஆமாம், இப்போ உண்மையிலே சொல்ல போனால் இப்பொழுது மலையக தொழிற்சங்கம் என்று நாங்கள் சொல்வது பிழை நினைக்கிறேன். என்றால் மலையக அரசியல் கட்சிகள் என்று சொல்ல வேண்டும். ஏனென்றால் நான் நினைக்கிறேன் ஒரு 10 வருடங்களுக்கு முன்பு சுமார் 4.5 லட்சம் தொழிலாளர்கள் இருந்தார். இன்று 1,30,000 தொழிலாளர்கள் தான் இருக்கிறார்கள். ஆகவே 1,30,000 தொழிலாளர்களுக்கு தான் தொழிற்சங்கங்கள் இருக்கின்றன. ஆகவே தொழிற்சங்கங்கள் இப்பொழுது பாரிய அளவில் செயல்படுவதில்லை. மாறாக மலையக அரசியல் கட்சிகள் தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆகவே மலையத்தை பொறுத்தவரையிலே உண்மையிலே கடந்த அரசாங்கத்திலே கௌரவ திகாம்பரம் அவர்கள் பாரிய அளவிலே வீடு திட்டங்களை முன்னெடுத்து செஞ்சிருந்து இருக்கார். அதை இப்பொழுது ஜீவன் தொண்டமான் அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். இந்தியாவுக்கு பாராட்ட வேண்டும். இந்திய அரசாங்கம் இவர்கள் பாரிய அளவில் உதவி செய்து கொண்டிருக்கிறது. ஆகவே மலைய மக்களின் பிரச்சனைகளை பொறுத்தவரையிலே நான் ஒரு இடத்திலே இந்த அரசியல்வாதிகளிடம் முரண்படுகிறேன். என்றால் அந்த மலையகத்திலே வீடு கட்டி கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். நல்ல ஒரு ஆஸ்பத்திரி, அதாவது ஒரு ஹாஸ்பிட்டல் ஒன்றை உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். இப்படியே நல்ல ஒரு பாதை போட வேண்டும் என்று சொல்லுகிறார்களே ஒழிய இதுவரைக்கும் எந்த ஒரு மலையக அரசியல்வாதியும் கல்வியை அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்று சொல்வதில்லை. இது ஒரு பாரிய ஒரு குறைபாடு மலையத்தை பொறுத்தவரையிலே. முந்தி வடக்கிலே எவ்வளோ கல்விமான்கள் இருந்தார்கள் எங்களுக்கு தெரியும். ஆகவே அந்த நிலைப்பாடு இங்கே மலையத்தில் வர வேண்டும். கல்வி மக்களுக்கு கிடைக்குமே, ஆனால் இவர்களுக்கு வீடு தேவையில்லை. இவர்கள் வீடு இவர்களை கட்டிக்கொள்வார்கள், பாதைகளை இவர்களை போட்டுக்கொள்வார்கள், சுகாதாரத்தை இவர்களே சரிபட செய்து விடுவார்கள். ஆகவே இந்த கல்வியை பற்றி இன்று இலங்கை தொழிலாளர் காங்கிரசும் சரி, திகாம்பரமும் சரி, மனோ கணேசன் சம்பந்தப்பட்டவர்களும் சரி, யாருமே கல்வியை பற்றி பேசுவதில்லை. மலையத்துக்கு கல்வி அவசியம். கல்விக்கான விழிப்புணர்வை கொண்டு வருவதற்கு கூட இவர்கள் முயற்சிப்பதில்லை. ஆகவே கல்வி வராமல் ஒரு சமூகம் வளராது. அவர்களுக்கு என்ன வீடு, மாடி வீடு கட்டி கொடுக்கலாம், அல்லது கான்கிரீட் பாதைகள் அல்லது கார்பெட் ரோடுகள் போட்டு கொடுக்கலாம், பாரிய அளவில் பொதுனா வைத்தியசாலைகளை அமைத்து கொடுக்கலாம். ஆனால் கல்வி அறிவு இல்லாமல் எந்த ஒரு சமூகமும் மேலே வராது என்பதை நான் உறுதியாக இருக்கின்றேன். அந்த இதை இவர்கள் தவறவிட்டு இருக்கிறார்கள். நம்ம கல்வி அபிவிருத்தி தொடர்பில் அவர்கள் ஏன் பேசுவதில்லை என்று நினைக்கின்றீர்கள்? அதாவது கல்விக்கு பேசினால் வாக்கு கிடைக்காது. ஒரு வீடு கட்டி கொடுத்தால் அல்லது ஒரு டாய்லெட்டை கட்டி கொடுத்தால் அவர்களுக்கு ஒரு வாக்கு கிடைக்குது. கல்வியை பற்றி பேசினால் யாருக்கும் தெரியாது. அது அவை இவர் செய்வதில்லை. இது ஒரு பெரிய குற்றச்சாட்டு அவர்கள் மேல் சுமத்துகிறேன் நான். மேலே இவர்கள் கல்வியை பற்றி சிந்திப்பதே கிடையாது. இதற்கு யாராலும் பதில் சொல்ல முடியாது. ஆகவே இந்த விடயத்தில் இவர்கள் செய்வது, இந்த மலையக அரசியல்வாதிகள் செய்வது பிழை. இதனை மலைய மக்கள் உணர்ந்து கொள்வார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஆமாம், பெருந்தோட்ட கம்பெனிகளின் நடவடி நாளுக்கு நாள் அதிகரித்து செல்கின்றது. ரத்தினபுரி, காலி, மாத்தளை போன்ற இடங்களிலே தொழிலாளர்கள் தாக்கப்படுகின்றார்கள். இதற்கு என்ன தீர்வாக முன்வைக்கலாம் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? உண்மையிலே அண்மையிலும் கூட 2-3 தோட்டங்களிலே பாரிய அளவிலே அந்த அதிகாரிகள் தாக்குதல் நடக்கிறது. இது இன்டர்நெட் அல்ல, வலிமையாக நடந்து கொண்டிருக்கிற விடயமாக இருக்கிறது. ஆனால் அந்த கடந்த காலங்களில் இதை விட அதிகமாக இருந்தது. இவர் உண்மையிலே பாருங்கள், தாழ்நில தோட்ட பகுதி என்று ஒன்று இருக்கிறது. இப்போ நுவரெலியா பொறுத்தவரையிலே அதிகமாக தமிழர்கள் வாழ்கிறார்கள். தோட்டங்களிலே பலமிக்கவர்கள் வாழ்கிறார்கள். அவர்கள் பின்னால் அரசியல்வாதிகள் பலமாக இருக்கிறார்கள். கண்டியிலும் அப்படித்தான், அதே போல் பதுளையிலும் அப்படித்தான், மாத்தளையிலும் கூட அப்படித்தான் இருக்கிறார்கள். என்றால் அரசியல் பிரதிநிதிகள் இருக்கிறார்கள்.
இப்போ தாழிலங்களை பொறுத்தவரையிலே பார்த்தா ரத்னபுரியை பொறுத்தவரையிலே மக்கள் பிரதிநிதி இல்லை. கடந்த தேர்தலில் 37,000 வாக்குகள் மனோ கணேசன் அவர்களது கட்சிக்கு கூட்டணிக்கு கிடைச்சது. ஆனால் அவர்கள் அதுக்கு பிறகு அங்கு செல்லவே இல்லை. அங்கு அவங்களுக்கு அந்த போட்டி போட்டவர்களுக்கு உறுதுணையாக கூட நிற்கவில்லை. ஆகவே அந்த பகுதியில் தான் இந்த மாதிரி ஒரு வன்முறை ஏற்படுகிறது. கேகால பகுதியில் ஏற்படுகிறது. ஏன்னா மக்கள் பிரதிநிதி இல்லை. இப்பொழுது நான் அதிவேகமாக காலி மாத்திரை போன்ற பகுதிகளில் இருக்கும் தோட்டங்களுக்கு நான் சென்று வந்து கொண்டிருக்கின்றேன். அங்கே பாரியல அங்கத்தினர்களை நான் பெற்றுக் கொண்டிருக்கின்றேன். அது மட்டுமல்ல, அவர்களுக்கு வேண்டிய தேவையான வேலைகளை செய்து கொடுத்து கொண்டிருக்கின்றேன். சட்ட ரீதியான வேலைகளை செய்து கொடுத்து கொண்டிருக்கிறேன். ஆகவே இது தாழ்நிலங்களிலே இருக்கும் தோட்டங்களில் தானிப்படையான பிரச்சனை ஏற்படுகிறது. அங்கே பெரும்பான்மையினர் மத்தியிலே இவர்கள் அடிமைகள் போல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த நிலை மாற்றப்படுவதற்கு அங்கே உள்ள மக்களுக்கு ஒரு சரியான பிரதிநிதித்துவம் வர வேண்டும். அங்கே பார்லிமெண்ட்டுக்கு செல்லக்கூடிய வாக்குகள் இல்லாதனால் இந்த பெரிய தெலுங்கை சார்ந்த பெரிய கட்சிகள் அவர்களை பற்றி யோசிப்பதில்லை. அதுதான் உண்மை. ஆனால் இன்று கூட பாருங்கள், காலியில் இருக்கும் ஒரு தோட்டத்திலே இன்று நான் நாங்கள் பேசி அவர்கள் தோட்டத்தில் வேலை செய்வதில்லை. ஏனென்றால் 900 ரூபா 60 ரூபா தான் கையில் கிடைக்கிறது. 1000 ரூபா சம்பளத்திலே 50 ரூபா 120 ரூபா கையில் கிடைக்கிறது. அதில் குடும்பத்தை நடத்த முடியாதனால் அவர்கள் நகரங்களுக்கு சென்று வேலை செய்கிறார்கள். அங்கே 2000-2500 ரூபா சம்பாதிக்கிறார்கள். இது நாங்கள் அங்கே சென்று அங்கே கம்பெனி மேனேஜருடன் பேசி பார்த்தோம். நீங்கள் சம்பளம் கொடுத்தால் தான் வருவார்கள் என்று. ஆகவே அங்கே இருந்த தோட்ட தொழிலாளர்களையும் இவர்களை வைத்து பேசி இன்று தோட்ட தொழிலாளர்கள் 1500-1600 ரூபாய் சம்பளம் வழங்கப்படுகிறது. மற்ற தோட்ட தொழிலாளர்கள் 1000 வழங்கும் போது அங்கே 1600 ரூபாய் கொடுக்கிறார்கள், கொடுத்து வேலை செய்ய வைக்கிறார்கள். ஆகவே கம்பெனிகள் நஷ்டம் போகாமல் இருப்பதற்கு வெளியில் சென்று ஆக்களை சிங்களவர்கள் கொண்டு வந்து 2000 ரூபாய் கொடுத்து வேலை செய்வதை விட அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கும் தமிழர்களுக்கு இப்போ 1600 ரூபாய் கொடுக்கிறார்கள். ஆகவே எந்த விதமான அக்ரிமெண்ட்டும் இல்லாமல், வர்த்தமானம் எதுவுமே இல்லாமல் கூட நாங்கள் அங்கே செய்திருக்கின்றோம். ஆகவே இவ்வாறு நிலைப்பாட்டு இது போன்ற நடக்கக்கூடிய விடயங்களை செய்ய வேண்டுமே ஒழிய சும்மா வெறுமனே அந்த வர்த்தமான பிரசித்தம் ஜனாதிபதி சொல்லி ஜனாதிபதி அறிவித்து விட்டார் என்று சொல்வதில் அர்த்தம் இல்லை. நடைமுறையிலே அங்கே பேச வேண்டும். அங்கே இப்பொழுது பார்த்தால் தோட்டங்கள் எல்லாம் காடுகள் போன்று போயிருக்கிறது. பாரிய அளவிலே தேயிலை ரப்பர் தொழில் இல்லாமல் போயிருக்கிறது. ஆகவே கிளீன் பண்ணுவதற்கு கூட ஆக்கள் இல்லை. ஆகவே இப்பொழுது கம்பெனி இருக்க மேனேஜர்கள் அவர்களாக தயாராக இருக்கிறார்கள். தாழ்நில பகுதியிலே 1600 ரூபாய் கொடுக்குற மன்னிப்பு விலைக்கு வைத்துக் கொண்டிருக்கிறார். 1600 ரூபாய் கொடுக்கப்படுகிறது. இதை என்னால் நிரூபிக்க முடியும். எந்த தோட்டங்களில் காலியில் இருக்கும், மாத்திரையில் இருக்கும் அனைத்து தோட்டங்களிலும் இப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது. காலி மாத்திரை போன்ற பகுதியில் எல்லா தோட்டங்களிலும் 1600 ரூபாய் சம்பளம் கொடுக்கப்படுகிறது. ஆகவே இது செய்யக்கூடிய விடயம். ஆனால் இது யாரும் செய்ய மாட்டேங்கிறார்கள். ஆகவே இந்த குறைபாடு நிவர்த்தி செய்யப்பட வேண்டும். ரத்னபுரி கேகாலை போன்ற மாவட்டங்களிலே தமிழ் பிரதிநிதித்துவம் இல்லை, அரசியல் கட்சிகள் கூட அதற்கான முன்னெடுப்பை செய்யவில்லை என்று குற்றம் சுமத்துகிறீர்கள். ஏன் ஜனநாயக மக்கள் காங்கிரஸ் அதற்கான அடித்தளத்தை இடக்கூடாது? நிச்சயமாக நான் இப்போ உங்களுக்கு சொன்னேன். நான் காலி மாத்திரை போன்ற பகுதியில் விஜயம் செய்து அங்கே உள்ள தோட்ட தொழிலாளர்களுக்கான தேவைகளை நான் பூர்த்தி செய்து கொண்டிருக்கின்றேன். அதே போல் ரத்னபுரி கேகாலை மாவட்டங்களில் கூட அந்த செயல்பாடுகள் செய்யலாம். உண்மையிலே ரத்னபுரி கேகாலை மாவட்டங்களில் கடந்த பொது தேர்தலிலே தமிழ் முற்போக்கு கூட்டணி போட்டியிட்டு அங்கே ரத்னபுரம் மாவட்டத்தில் 37,000 வாக்குகளை பெற்றது. கேகாலை மாவட்டத்தில் கூட 20,000க்கும் அதிகமான வாக்குகளை பெற்றார்கள். ஆகவே இன்று மாநாடு கூட அங்கே நடத்தியிருக்கிறார்கள். கேகால மாவட்டத்தில் நடத்தினார்கள். இப்பொழுது நான் நினைக்கிறேன் ரத்னபுரம் மாவட்டத்திலும் மாநாடு நடத்துகிறார்கள். நடத்தி அவர்களுக்கு முடிஞ்சது செய்யட்டும். அவர்கள் சரியான வழியில் செயல்படுவார்களே. ஆனால் நான் அங்கே சென்று அவர்களுக்கு இடையூறு செய்து வாக்குகளை பிரித்து மேலும் பிரதித்துவம் இல்லாமல் ஆக்குவதற்கான தயாராக நான் இல்லை. என்னை பொறுத்தவரை நான் அரசியல் ரீதியாக தோட்டங்களுக்கு செல்லவில்லை, மக்களின் பிரச்சனை ரீதியாக தான் செல்லுகிறேன். ஆகவே இவர்கள் மாநாடுகளை நடத்தி கொண்டிருக்கிறார்களே ஒழிய வாக்களித்த கொழும்பு மாவட்ட மக்களுக்கு ஒன்றுமே செய்யவில்லை, வாக்களித்த கண்டி மாவட்ட மக்களுக்கு ஒன்றுமே செய்யவில்லை. இப்படி இருக்கும் பொழுது இவர்களது அரசியலை மக்கள் புரிந்து கொள்வார்கள். ஆகவே அந்த நீங்கள் கேட்ட கேள்விக்கான சரியான தருணம் அடுத்த தேர்தலுக்கு பின்பு வரும் என்று நான் நினைக்கின்றேன். ஆமாம், பிரபா கணேசன் அவர்களே, மக்கள் மத்தியில் உள்ள ஒரு கேள்விதான், நீங்கள் வெளிப்படையாக இதற்கு பதில் சொல்ல வேண்டும். ஆரம்பத்தில் உங்களுடைய சகோதரர் மனோ கணேசனுடன் இணைந்து பல்வேறு செயற்திட்டங்கள் முன்னெடுத்திருந்தீர்கள். ஒற்றுமையாக பல திட்டங்கள் நடைபெற்றன. ஏன் இப்போது நீங்கள் ஒன்றாக சேர முடியாது? இல்லை, நான் அவரோட 2010ஆம் ஆண்டு இருக்கும் வரை குழு மாவட்டத்தில் பாரிய அளவு அபிவிருத்திகளை செய்து மேலக மக்கள் முன்னணி பின்பு மேல்மாகாண மக்கள் முன்னணியாகி பின்பு தான் ஜனநாயக மக்கள் முன்னணியாக மாற்றப்பட்டது. ஜனநாயக மக்கள் முன்னணியாக மாற்றப்பட்ட பின்பும் நான் இருந்தேன் அவரோட. இருந்து நாங்கள் பாரிய வேலை திட்டங்களை முன்னெடுத்திருந்தோம். என்னை பொறுத்தவரையிலே நான் அபிவிருத்தி கலந்த அரசியல்வாதியாக தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், செயல்பட்டு கொண்டிருக்கின்றேன். அவரை பொறுத்தவரையிலே அவர் தேசிய ரீதியான ஒரு தலைவராக வேண்டும் என்ற ரீதியில் தான் அவர் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். நல்லபடியும் அவர் தேசிய ரீதியான தலைவராக ஆகட்டும். ஆனால் வாக்களித்த மக்களுக்கு கடமை என்று ஒன்று இருக்கின்றது. அதை சரிவர செய்ய வேண்டும். அதை சரிவர செய்யாவிட்டால் மிகவும் சிரமமாக இருக்கும். குழுமாட்டத்தை பொறுத்தவரை 2010ஆம் ஆண்டு குழுவிலே நான் வெற்றி பெற்று பாராளுமன்றம் வந்தேன். அவர் கண்டியிலே சென்று வெற்றி பெற முடியாமல் தோல்வியுற்றார். பின்பு 2015ஆம் ஆண்டும் 20ஆம் ஆண்டும் அவர் வெற்றி பெற்றார் குழுவிலே வந்து. அதே 2015-20ஆம் ஆண்டு நான் கொழும்பில் போட்டியிடவில்லை.
நான் ஏன் போட்டியிடவில்லை என்றால் கொழும்புல தலைநகரத்துக்கு ஒரு தனி தமிழ் பிரதேசம் அவசியம் வேண்டும். அது மனோ கணேசன் என்று இல்லை, அவசியமாக ஒரு தமிழ் பிரதேசம் இருக்க வேண்டும் என்பதற்காக போட்டி போட்டு குறைக்கவில்லை. நான் போட்டி போட்டு ஒரு 5000-10,000 வாக்கு எடுத்திருந்தால் கூட பிரதேசம் இல்லாமல் போயிருக்கும். என்றால் அதில் சொற்ப வாக்கு வித்தியாசத்தில் தான் வெற்றி பெறுகிறார்கள், கடைசியாக வருகிறார்கள். ஆகவே இனிமேல் அந்த தவறை என்னால் செய்ய முடியாது. 2 வருடம் நாங்கள் கொடுத்து விட்டோம். 2 வருடம் கொடுத்த பின்பும் கூட சரியான முறையிலே கொழும்பு மாவட்ட மக்களுக்கு சரியான முறையில் செயல்படாவிட்டால், கொழும்பு மாவட்ட மக்களுக்கு கல்வி சம்பந்தமாக சுகாதாரம் சம்பந்தமாக அக்கறை இல்லாவிட்டால் மீண்டும் அவர் பாராளுமன்றம் வருவதற்கு என்னால் இடம் கொடுக்க முடியாது. முடிந்தவரை நாங்கள் ஒரு புதிய முகத்தை புதியவரை கொழும்பு மாவட்டத்திலே நாங்கள் நிச்சயமாக இந்த தேர்தலிலே கொண்டு வருவோம் என்பது. எதிர்வரும் பொது தேர்தலிலே கொழும்பு மாவட்டத்தில் நீங்கள் போட்டியிட தயாராக இருக்கின்றீர்கள்? இல்லை, நான் இனி தேர்தல் போட்டியிடுவதில்லை என்று முடிவு செய்திருக்கின்றேன். போட்டியிலே நான் தெரிய மாட்டேன். ஆனால் ஒரு கட்சியின் தலைவராக இருந்து நல்ல இளைஞர்களை உருவாக்கி, நேர்மையானவர்களை உருவாக்கி, இந்த அரசியலை ஒரு தூய்மையான அரசியலாக கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்தில் நான் இனி எதிர்காலத்தில் செயல்படுவதை முடிவு செய்திருக்கின்றேன். அதே நேரத்தில் நான் அனைத்து இடங்களுக்கு நான் விஜயம் செய்யவில்லை. ஆனால் அதே நேரத்தில் தேர்தலிலே நான் தனிப்பட்ட முறையிலே நான் போட்டி போட போவதில்லை. நீங்கள் கடந்த தேர்தல் அறிவிக்கப்பட்ட போது, அதாவது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்ட போது அரவிந்தகுமார் ராஜாங்க அமைச்சராக இணைந்து உங்களுடைய சின்னத்தை அவர்களுக்கு கொடுத்து போட்டியிட போவதாக அறிவித்திருந்தார்கள். மத்திய மாகாணம், சபரகமு மாகாணம், ஊவ மாகாணம் ஆகியவற்றில் அதற்கான முன்னெடுப்புகள் ஏன் இடைநிறுத்தப்பட்டன? இல்லை, உண்மையிலேயே அரவிந்தகுமார் அவர்கள் எனது அலுவலகத்துக்கு வந்து அமைச்சர் வந்து என்னிடம் தனக்கு அந்த சின்னத்தை கொடுத்து உதவி செய்ய முடியுமான்னு கேட்ட பொழுது நான் எங்களது கட்சியினுடன் கலந்து ஆலோசித்து இது சம்பந்தமாக செயல்பட முடியும் என்றார். அவர் அடுத்த நாள் இந்தியாவுக்கு விஜயம் செய்தார். அவர் இந்தியாவுக்கு சென்ற பிறகு அவரது செயலாளர் ஒருவர், நாங்கள் தவால்பட்டி சின்னத்திலே பிரபா கணேசன் அவருடன் இணைந்து மலையத்தில் எல்லா இடத்திலும் போட்டி போட போகிறோம் என்று அறிவித்தார். அதாவது அமைச்சர் இல்லாத நேரத்தில், அதே நேரம் அமைச்சருக்கு நான் சொல்லியிருந்தேன், நீங்கள் வந்த பின்பு எங்களது கட்சியில் எல்லோரோட பேசிவிட்டு முடிவெடுக்கிறேன் என்று. ஆனால் இதுக்கு அப்பால் அவர் அப்படியான ஒரு அறிவிப்பை வெளியிட்டதனால் நான் இந்த விவகாரத்தில் எங்களது கட்சியை கொடுக்க முடியாது என்று சொல்லி நான் விலகி நின்றேன். இரண்டால் எதையும் சரியான முறையில் பேச வேண்டும், ஒரு பொறுப்பு இருக்க வேண்டும். ஆகவே அது இடைப்பட்டு நின்றது. ஆனால் மீண்டும் ஒரு உள்ளாட்சி சபை தேர்தல் வறுமையானால் அமைச்சர் அவர்கள் என்னுடன் பேசினால் நிச்சயமாக நானும் எங்கள் கட்சியுடன் பேசி ஒரு நல்ல முடிவுக்கு நாங்கள் வரலாம். ஏன் இந்த தமிழ் தரப்பு இந்த தேர்தல் காலங்களில் ஒற்றுமையாக செயற்பட முடியாமல் இருக்கின்றது? இல்லை, இதில் என்ன என்றால் ஒவ்வொருத்தருக்கும் மக்களுக்கு சேவையாற்றக்கூடிய பிரதிநிதிகளை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கம் இல்லை ஒவ்வொரு கட்சிகளுக்கும். மாறாக தங்களது கட்சிகளுக்கு அதிகமான உறுப்பினர்கள் வேண்டும் என்றதுதான் மிகவும் அக்கறையாக இருக்கிறார்கள். அது இருக்கும் உறுப்பினர்களை வைத்து கொள்கை ரீதியாக பிளவுபட்டாலும் நோக்கம் மக்களுக்கு சேவையாற்றக்கூடிய நோக்கம் தானே. அப்படியே நோக்கம் இல்லை அவர்களுக்கு, இல்லாதவர்களுடன் இப்படி இல்லை. உண்மையிலே கொழும்பு மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் கூட உதாரணமாக மனோ கணேசன் அவர்களுக்கு 10 மாநகர சபை உறுப்பினர்கள் இருந்தார்கள், எனக்கு ஒரு மாநகர சபை உறுப்பினர். ஆனால் அந்த 10 மாநகர சபை உறுப்பினரோட இந்த ஒரு மாநகர சபை உறுப்பினர் அதிகமாக வேலை செய்திருக்கார் என்பதை நிரூபிக்க முடியும். என்னால் அந்த 10 மாநகர சபை உறுப்பினர்களை கூட கண்ட்ரோல் பண்ணி அவர்கள் மூலமாக மக்களுக்கான சேவைகளை செய்யக்கூடிய வேலை திட்டங்களை செய்வதில்லை. அவர் ஒவ்வொரு 2-3 பேர் அவரை விட்டு விலகி போய்விட்டார்கள். ஆகவே ஒரு கட்சி என்றால் அந்த மாநகர சபை உறுப்பினர் என்றால் மாநகர சபை உறுப்பினரை கண்காணித்து அவர்கள் வேலை திட்டங்கள் சரியாக செய்கிறார்களா என்று கண்காணிப்பதற்கு குழு அமைத்து செயல்பட வேண்டும். அவர்கள் அந்த பணத்தை மோசடி செய்கிறார்களா? ஏனென்றால் ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு கிடைக்கும் நிதி ஒதுக்கீடை விட 2 மடங்கு அதிகமாக கொழும்பு மாநகர சபை உறுப்பினருக்கு நிதி கிடைக்கிறது. சுமார் 2.5 கோடி ரூபாய் ஒரு வருடத்துக்கு கிடைக்கிறது. பாராளுமன்றத்திற்கு 50 லட்சம் 1 கோடி தான் கிடைச்சது. இப்ப 2.5 கோடி ரூபாய்களுக்கு கிடைக்கிறது. அவை அந்த நிதி சரியான முறையில் மக்களிடம் செல்லுகிறதா அல்லது இவர்கள் அதில் ஏதாவது கொள்ளையடிக்க முயற்சிக்கிறார்களா என்பதை நாங்கள் கண்காணிக்க வேண்டும். அதான் ஒரு கட்சி தலைவரின் முறை. அதுக்கான ஒரு குழு அமைக்கப்பட வேண்டும். இதெல்லாம் ஒன்றும் செய்யாமல் வெறுமனே எனது கட்சி 10 மாநகர சபை உறுப்பினர் இருக்கிறார், 3 மாகாண சபை உறுப்பினர் இருக்கிறார், ஆகவே இதை வைத்து நான் பேரம் பேசலாம், பெரிய கட்சிகளுடன் பெரிய நல்ல ஒரு அமைச்சு பதவி வாங்கலாம் என்ற நோக்கம் இருந்தால் அது அரசியல் அல்ல, அது வியாபாரம். ஆகவே அந்த வியாபாரத்துக்கு நாம் செல்ல தயாராக இல்லை. நேர்மையான முறையிலே செயல்படக்கூடியவர் இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் அவரை பிடித்து வெளியே தள்ளிவிட்டு இன்னொருத்தரை போட வேண்டும். அந்த சக்தி இருக்க வேண்டும். அந்த சக்தியுடன் தான் நான் செயல்பட்டு கொண்டிருக்கிறேன். எதிர்காலத்தில் அப்படிதான் நான் செயல்பட போகின்றேன். அடுத்த உள்ளூராட்சி சபை, மாகாண சபை, பாராளுமன்ற தேர்தல் வரும் பொழுது அதற்கு பிறகு நீங்கள் என்னை அழைத்தீர்களானால் நிச்சயமாக நான் அதனை தெளிவாக சொல்லுவேன். நீங்கள் குறிப்பிட்ட அந்த 10 மாநகர சபை உறுப்பினர்களும் தங்களுக்கு கிடைத்த நிதியை சரியாக பயன்படுத்தவில்லை என்று சொல்லுகிறார்கள். கிடைத்த நிதியை சரியாக பயன்படுத்தவில்லை. சிலர் வேறு விதமாக பயன்படுத்தி கொண்டார்கள். சிலர்களுக்கு அந்த நிதியை எப்படி பெறுவது என்பது கூட தெரியாது. ஆனால் எனது மாகாண சபை உறுப்பினருக்கு நான் கமிஷனரிடம் பேசி அல்லது அந்த நேரம் அந்த மேயரிடம் பேசி எங்கே நிதி ஒதுக்கப்படுகிறது, சரியான நிதி ஒதுக்கப்படுகிறது என்று சொல்ல வேண்டும். அதாவது 500 பிள்ளைகளுக்கு ஒரு 8000 ரூபாய் பெறுமதியான புத்தகங்கள் வழங்கப்படுகிறது. ஆனால் எனது மாநகர சபை உறுப்பினர் அந்த 500 புத்தகங்களுக்கும் எனது அலுவலகத்தில் வைத்து எனது கணினியூடாக டைப் பண்ணி செஞ்சு எல்லாத்தையும் பெற்றுக் கொடுக்கறதுக்கு எல்லா வேலைத்திட்டையும் நான் செய்து கொடுத்தேன்.
ஆனால் ஏனைய இருக்கிற தமிழ் வேட்பாளர் தமிழ் உறுப்பினர்கள் யாருமே அந்த விடயத்தை செய்யவில்லை. அவர்கள் கிடைக்கவில்லை. 1-2 பேர் தான் செய்தார்கள். மற்றவர்களும் கிடைக்கவே இல்லை. என்றால் சரியான விதத்திலே அந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி கொடுத்து வாங்கணும். அது கூட செய்ய இல்லை. அப்போ இதை ஒரு தலைவர் கண்காணிக்க வேண்டும். தலைவர் கண்காணிக்காவிட்டால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆகவே இதனை நான் சரியாக செய்திருக்கேன். அது ஒரு குழு அமைத்து செயல்பட்டேன். சரியான முறையில் நடந்தது. ஆகவே எதிர்காலத்தில் எனக்கு 10க்கு அதிகமான மாநகர சபைகளுக்கு பெறுவார்கள். இந்த மாநகர சபை 10 கிடைத்தால் ஒரு வருஷத்துக்கு 25 கோடி ரூபாய் கிட்டத்தட்ட சுமார் குழு மாநகரத்தை தலைகீழாக மாற்றலாம். ஆகவே அந்த செயல்பாடு நான் செயல்படுவேன். நிச்சயமாக வெற்றி பெறுவேன் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. நாங்கள் இலங்கையை பொறுத்தவரை சிங்கள தலைமைத்துவத்தின் கீழே தான் இயங்க வேண்டிய கட்டாய சூழ்நிலையில் இருக்கின்றது. இந்த வகையிலே எதிர்காலத்தில் இப்போது தடை செய்யப்பட்டு நிறுத்தப்பட்டிருக்கின்ற 13வது திருத்த சட்டம் அமலுக்கு வரும் என்ற நம்பிக்கை இருக்கின்றது உங்களுக்கு? இல்லை, உண்மையிலே சிங்கள தலைமை கீழ் தான் நாங்கள் இருக்க வேண்டும் என்றது உண்மைதான். உண்மையிலே நான் மாகாண சபை உறுப்பினராக 2 முறை இருந்தேன், பாராளுமன்றம் இருந்தேன், அமைச்சராகவும் இருந்துவிட்டேன். நீ எனக்கு பிரதமராகவோ ஜனாதிபதியாக ஆக முடியாது. அதனால தான் நான் தேர்தலில் போட்டியிட விருப்பப்படவில்லை என்று நான் கூடிய அளவு போய்விட்டேன். 13வது பற்றி நீங்கள் கேட்கும் பொழுது இந்த 13ஐ அமுல்படுத்தவில்லை. இதற்கு யார் காரணம் என்று சொன்னால், உண்மையிலே சுகமில்லாத நாங்கள் தான் வைத்தியரை நாடி செல்ல வேண்டும். வைத்தியர் எங்களை தேடி வரமாட்டார். ஆகவே சிங்கள தலைவர்களுக்கு இந்த 13ஐ அமுல்படுத்த வேண்டும், மாகாண சபை தேர்தல்களை நடத்த வேண்டும் என்ற அக்கறை பாரிய அளவில் இல்லை. ஆகவே கடைசியாக 2010 நான் யாரை சொல்ல வருகிறேன், 2018ஆம் ஆண்டு மாகாண சபை எல்லாம் கலைக்கப்பட்டு விட்டன. அந்த 2018ஆம் ஆண்டு யார் ஆட்சியில் இருந்தது? மைத்ரி சிறிபால ஜனாதிபதியாகவும் ரணில் விக்ரமசிங்கே பிரதமராகவும் இருந்தார். மீண்டும் அந்த இடையில ஒரு குளறுபடி வந்து மீண்டும் பிரதமர் வந்தார். அந்த நேரம் தான் எல்லாம் கலைக்கப்பட்டிருந்தது. அந்த நேரத்திலே ரணில் விக்ரமசிங்கே மீண்டும் வருவதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பினர், அக்கீம் முஸ்லிம் காங்கிரசும், மக்கள் காங்கிரஸ் விசால்பதியிலும், தமிழ் முற்போக்கு கூட்டணி மனோ கணேசனும். இந்த 4 முக்கியமான அணியினரும் அந்த நேரத்தில் ஏன் இதை செய்ய விட அவர்கள் சொல்லிதான் நடைபெற்றிருக்கும். தேர்தல் நடைபெற்றிருக்கும், மாகாண சபை தேர்தலை வைத்திருக்கலாம். அந்த நேரமே ரணில் விக்ரமசிங்கே அதை ஒத்தி போடும் பொழுது இவர்கள் வாய்மூடி இருந்தார்கள். இவர்கள் தான் அந்த மாகாண சபை முறைமை இல்லாததற்கு முழு காரணம் இவர்கள் தான். இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு தான் முழுமையான காரணமாக இருக்க வேண்டும். இன்று தமிழ் தேசிய கூட்டணி பாறையில பேசுகிறது. அந்த நேரம் மறுபடியும் நான் நினைக்கிறேன் 9-12 உறுப்பினர் இருந்தார்கள் அந்த தருணத்திலே. ஆகவே சுமந்திரன் பாறையில பெருசா பேசிக்கொண்டிருக்கிறாரு. அந்த நேரத்தில் மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டும் என்று அந்த நேரம் அவர் வலியுறுத்தி இருந்தால், ரணில் விக்ரமசிங்கே இல்லாவிட்டால் உங்களது ஆதரவை வெளியே நான் எடுத்து விடுவோம் என்று சொல்லியிருந்தால் நிச்சயமாக அன்று மாகாண சபை தேர்தல் நடந்திருக்கும். நிதியும் அன்று இருந்தது கொரோனாவுக்கு முன்னால். ஆகவே இதையெல்லாம் விட்டுவிட்டு இன்று எதிர்கட்சிக்கு வந்த பிறகு மாகாண சபை தேர்தலை ஒத்திப்படக்கூடாது, உள்ளாட்சி சபை தேர்தல் ஒத்திப்படக்கூடாது என்று இவர்கள் ரணில் அதே பிரதமரை நோக்கி, அதே இன்றைய ஜனாதிபதி நோக்கி பேசுகிறார்கள். ஆகவே மாகாண சபை தேர்தல் முறைமை ஓரளவு தேர்தல் நடக்காமல் இருப்பதற்கு முழு காரணமாக நான் சொல்கிறேன் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பும் இங்கே தென்னிலங்கையில் இருக்கும் தமிழ் கட்சிகளும் தான் காரணம். அதே போல இந்த முஸ்லீம் கட்சிகளும் தான் காரணம் என்று. ஆகவே சிங்களவர்களுக்கு தேவை இருக்கவில்லை, எங்களுக்கு தான் தேவை இருந்தது. எங்களுக்கு கிடைத்த உச்ச அதிகார வரம்பு என்பது இந்த மாகாண சபை தான். அதை கூட தவிர்த்து விட்டார்கள் இவர்கள். அந்த ரணில் விக்ரமசிங்கே ஆதரவு தெரிவிக்கிறேன் என்று சொல்லி அதை கூட தவிர்த்து விட்டார்கள். ஆக இவர்கள் தான் பொறுப்பெடுக்க வேண்டும் ஒழிய சிங்கள தலைமையில் பொறுப்பெடுக்க கூடாது, தேவையில்லை என்றுதான் நான் கருதுகிறேன். இந்திய அரசாங்கம் தொடர்ச்சியாக அழுத்தம் கொடுத்த போதும் இலங்கை அரசாங்கம் அதனை கண்டுகொள்ளாது போலிருப்பதுதான். இந்திய அரசாங்கம் அவர்கள் கொண்டு வந்த 13வது திருத்த சட்டம் என்ற முறையிலே அவர்களுக்கான ஒரு அழுத்தத்தை கொடுத்து கொண்டு வருகிறார்கள். துரதிர்ஷ்டவசமாக கொரோனா காலகட்டத்தை பிறகு பொருளாதார ரீதியாக நாங்கள் விழுந்து விட்டோம். ஆகவே ஒரு தேர்தலுக்கு செலவு பண்ணக்கூடிய வசதி இல்லாமல் இருக்கின்றது. ஆகவே அது இப்பொழுது சரிப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. நிச்சயமாக ரணில் விக்ரமசிங்கே 2 வருடம் தள்ளி போட்டால் பொது தேர்தலையும் ஜனாதிபதியும் இடையிலே மாகாண சபை உள்ள சபை நடத்த வேண்டி வரும். ஆகவே பணம் இருக்கிறது. ஆகவே பார்ப்போம், எதிர்கால காலத்திலே நிச்சயமாக மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட வேண்டும். இந்தியா மிகவும் அழுத்தம் கொடுத்து கொண்டிருக்கின்றது. உண்மையிலே இந்தியா இந்த எங்களது பொருளாதார நெருக்கடியிலே இந்தியா வகிக்கும் இந்த பாகம் பெரிய அளவு நல்ல ஒரு பாகம் வகிக்கிறார்கள். அவர்கள் பாராட்டக்கூடியதாக இருக்கிறது. நிச்சயமாக அவர்கள் இன்னும் அழுத்தத்தை கொடுத்து இந்த மாகாண சபை தேர்தலை நிச்சயமாக நடத்துவதற்கு அழுத்தம் கொடுப்பார் என்ற நம்பிக்கை இருக்கிறது. இறுதியாக ஜனநாயக மக்கள் காங்கிரசின் எதிர்கால செயற்திட்டங்கள் கொழும்பை மாத்திரம் மையமாக கொண்டு செயற்பட போகின்றீர்களா, அல்லது இலங்கையின் ஏனைய மாவட்டங்களிலும் பரந்துபட்ட ரீதியாக அரசியல் கூட்டணி? இலங்கையில் இருக்கும் 25 நிர்வாக மாவட்டத்திலும் நாங்கள் இப்பொழுது எங்களது கட்சி பணியை ஆரம்பித்திருக்கின்றோம். புதியவர்கள், நல்லவர்கள், நேர்மையானவர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள். அதே போல் 22 தேர்தல் தொகுதி கொண்ட மாவட்டங்கள் இருக்கின்றன. இந்த 22 மாவட்டங்களிலும் கூட நாங்கள் தேர்தல் ரீதியாக எப்படி செயல்படணும், பொது தேர்தல் ரீதியாக எப்படி செயல்படக்கூடிய மாதிரி இருக்கும் என்பதையும் திட்டங்கள் வகுத்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். கடந்த உள்ளூராட்சி சபை தேர்தலிலும் கூட நாங்கள் 68 சபைகளுக்கு நாங்கள் இது கொடுத்திருந்திருந்தோம்,
அதாவது வேட்புமனு. வேட்புமனு தாக்கல் செய்திருந்தோம். அதில் 36 வேட்புமனுக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்தது. ஆகவே ஆனால் தேர்தல் நடக்கவில்லை. ஆகவே இந்த நாங்கள் 36 இடங்களிலே சபைகளிலே வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறோம் என்றால் இன்று தென்னிலங்கையிலே பெரிதாக பேசிக் கொண்டிருக்கிற கட்சிகள் ஒரு 5-6 இடங்களுக்கு தான் பேசுவதற்காக. ஆகவே நாங்கள் பரவலாக செயல்பட்டு இருக்கின்றோம். ஆகவே நாங்கள் சிங்கள முஸ்லிம் மக்களையும் இணைத்துக் கொண்டு தான் எங்களது ஜனநாயக மக்கள் காங்கிரசின் பயணம் இருக்கின்றது. ஆனால் தமிழ் மக்களுக்கான ஒரு விசேட இடம் அங்கே இருக்கின்றது. ஏன்னா தமிழ் மக்களுக்கு தான் அதிகமான உரிமை பிரச்சனைகள் இருப்பதனால் அந்த விஷயங்களை நாங்கள் கவனமாக செயல்பட்டு இருக்கோம். நிச்சயமாக எதிர்காலத்திலே ஒரு பெரிய ஒரு கட்சியாக ஜனநாயக மக்கள் காங்கிரஸ் வரப்போகின்றது. அந்த கட்சியின் தலைவராக நான் இருப்பேன். எனக்கு கீழ் நான் பாராளுமன்றம் இருக்கப்பட்ட எனக்கு கீழ் பல பாராளுமன்ற உறுப்பினர்கள், பல மாகாண சபை உறுப்பினர்கள், பல உள்ளாட்சி உறுப்பினர்கள் கட்டாயம் இடம்பெறுவார் என்ற நம்பிக்கை இருக்கிறது. ஏனென்றால் நேர்மைக்கு கட்டாயம் என்றைக்காவது ஒரு நாள் ஒரு இடம் கிடைக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. தமிழ் அரசியல் கட்சிகளை பொறுத்தவரை மக்களிடையே ஒரு குற்றச்சாட்டு இருக்கின்றது. புதிய முகங்களை அவர்கள் அறிமுகப்படுத்துவதில்லை, அவர்களே தான் மீண்டும் மீண்டும் தெரிவாக வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் இருக்கின்றார்கள் என்று. உங்களுடைய அதிலிருந்து தான் நான் வேறுபடுகிறேன். அதான் நான் சொல்லுகிறேன். நான் மீண்டும் மீண்டும் மக்களிடம் சென்று நான் வாக்கு கேட்பதை விட நான் கேட்டால் அதிகமாக வாக்குகளும் கிடைக்கும் என்றால் என் மூலமாக அபிவிருத்திகளிலே பல பலன் பெற்றவர்கள் எனக்கு வாக்களிப்பார்கள். ஆனால் அதே நேரத்தில் நான் யாராவது நல்ல ஒரு பொதுமுகத்தை நேர்மையானவரை கொண்டு வந்து வைத்தால் நிச்சயமாக அவர்கள் அதற்கு வாக்களிப்பார்கள். தெரியும் நான் நேர்மையான முறையில் அவரை வழிநடத்துவேன் என்று தெரியும். ஆகவே அந்த அடிப்படையில் ஜனநாயக மக்கள் காங்கிரசுக்கு நேர்மையான கட்சி என்ற ஒரு பேர் இருக்கிறது. நிச்சயமாக நேர்மையாக நாங்கள் செயல்படும். இன்றும் கூட ஒரு கொழு மாவட்டத்திலே எந்தவித பிரதித்துவம் இல்லாமல் மாநகர சபை பிரதித்துவம் கலைந்து விட்டது இல்லாமல் இன்றும் கூட சென்ற வாரம் கூட அவிசாவளி பகுதியிலே பல லட்சக்கணக்கான பெண்டித்தோடுதல், பல லட்சக்கணக்கான பெருமதியான புத்தகங்கள், அவர்களுக்கு ஆரோக்கியமான மதிய உணவு ஆரோக்கியமாக எப்படி இருக்க வேண்டும் என்று காட்டுவதற்கு மதிய உணவு வழங்கியிருந்தோம். கொழும்பு வடகொழும்பிலே பாரிய அளவிலே நாங்கள் புத்தகங்கள் கல்வி சம்பந்தமான செய்தோம். மத்திய கொழும்பிலே நீதிராஜா மண்டபத்தில் நாங்கள் செய்திருக்கின்றோம். அதே கொழும்பு கிழக்கிலே செய்திருக்கின்றோம், கடுவலையிலே செய்திருக்கின்றோம். இப்படியான பல இடங்களிலே நாங்கள் நிதி பங்களிப்பு உங்களுக்கு எவ்வாறு கிடைக்கின்றது? என்னை பொறுத்தவரை நிதி பங்களிப்பை பொறுத்தவரை என்னுடைய சொந்த நிதியில் தான் அதிகமாக நான் செயல்படுறேன். எனக்கு உண்மையிலே எனக்கு அது பாராளுமன்றத்தில் நான் இருந்த பொழுது அதற்காக இப்பொழுது 5 வருடம் இருந்தனால் ஒரு 60,000 ரூபாய் மாதம் கிடைக்காது. பென்ஷன் என்று சொல்ல மாட்டேன், என்னோட பென்ஷன் வயசு கூடியவர் நினைப்பாங்க, பென்ஷன் வருகிறது. அந்த இதிலே நான் எனது சொந்த அதுவே இரட்டிப்பாக 3 மடங்காக நான் எனது சொந்த பணத்தை செலவிட்டு ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு இடங்களுக்கு சென்று கல்விக்கு விரும்பின புத்தகங்களை கொடுத்துட்டு சாப்பாடை கொடுத்துட்டு வருவதில்லை, மாறாக அந்த தாய்மார்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறோம். பிள்ளைகளை சரியான முறையில் பாடசாலை அனுப்ப வேண்டும், ஒரு நாள் லீவ் எடுத்தாலும் கூட விடாதீர்கள் என்று சொல்லும். பாடசாலையிலே பிள்ளைகளை வந்த பிறகு பார்க்க வேண்டும், அவர்களை சரியான அனுபவம். இன்று போதைப் பொருள் மாணவர் மத்தியிலே பாரிய அளவிலே பதவி வருகிறது. ஆகவே மாணவர்கள் மனநிலையை படியுங்கள். பல விதமான விழிப்புணர்வுகளை பல படித்தவர்கள் ப்ரொஃபஸர்களை கொண்டு வந்து சென்று அங்கே நாங்கள் விழிப்புணர்வு பாடங்களை நடத்துகிறோம். இதுதான் தேவை. வெறுமனே புத்தகங்களை கொடுத்து விட்டு வந்து பிரயோஜனம் இல்லை. இதையும் விழிப்புணர்வை செய்து கொண்டிருக்கின்றோம். இது தமிழ், சிங்கள, முஸ்லிம் பகுதி எல்லா பகுதியிலும், கொரோனாவிலும் கூட நாங்கள் இப்பொழுது செய்தோம். எல்லா பகுதிகளுக்கும் நாங்கள் சென்று செய்து கொண்டிருக்கோம். இது ஒரு கொழு மாவட்டத்தில் இப்போ ஒரு பாரிய அளவில் ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த விழிப்புணர்வு செய்யும் வேலை திட்டம் நாடு முழுக்க நாங்கள் கொண்டு செல்வதற்கு இருக்கின்றோம். ஆமாம், ஜனநாயக மக்கள் காங்கிரசினுடைய தலைவர் முன்னாள் பிரதி அமைச்சர் பிரபா கணேசன் அவருடைய நேர்காணலில் பல்வேறு விடயங்கள் சமகால அரசியல் தொடர்பாக கலந்துரையாடியிருந்தோம். நேர்கொண்ட பார்வை நிகழ்ச்சியினூடாக அவருக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி பிரபா கணேசன். நன்றி.